பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட ஒரு வார்த்தை கொண்டு பேச விரும்புகிறார். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 26 அதிகாரம் 3 வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கிடத்தில் ஆண்டவர் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் வாழ்ந்த பகுதியில் ஒரு பஞ்சம் உண்டானதுனால எகிப்து தேசத்துக்கு போயிடலாமான்னு அவன் யோசிக்கிறான். அங்கே போனால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாமா, இந்த தேசத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சில சமயத்தில் நம்ம அப்படித்தான், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருமா, இந்த இடத்துக்கு வேலைக்கு போனால் நல்லாயிருமா, அந்த நாட்டுக்கு போயிட்டா நான் நல்லா இருக்கலாம், இல்லை இங்கே தானே கஷ்டப்படுகிறேன். இந்த மாதிரி நம்முடைய உள்ளத்தில், ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்திருக்கலாம். அந்த போராட்டத்துக்கு நடுவில் இருந்து கொண்டு இருக்கலாம். நான் அங்கே போயிட்டா நல்லா இருக்கும், இங்கே தான் கஷ்டப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எங்கே வச்சிருக்கிறேனோ அங்கேயே இரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தடுமாற்றம் வேண்டாம். கர்த்தர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கேயே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அந்த நாட்டுக்கு கொண்டு போய் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும் என்பது கர்த்தருக்கு அல்ல. அல்லது இந்த இடத்தை விட்டு அந்த பட்டணத்துக்கு, இந்த கிராமத்துக்கு போனாதான் ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய காரியம் அல்ல. ஒருவேளை கர்த்தர் அப்படி அனுமதிச்சா நீங்க போகலாம். ஆனால் நீங்களாக மனசுல நினைச்சு அப்படி செய்திடலாமா, இப்படி செய்திடலாமா, அங்கே போயிடலாமா தீர்மானம் பண்ணாருங்க. கர்த்தர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் வாக்குத்தத்தம். நான் கூட இருப்பேன். நீ இந்த தேசத்துல இருந்தாலும் கூட இருப்பேன். நான் உங்க எங்க அனுப்புறேனோ, நான் சொல்ற இடத்துல இருந்தா நான் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க கூட ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு ஆண்டவர் இருக்க சொல்ற இடத்துல இருங்க. அங்கே பிஸ்னஸ், வேலை, படிப்பு, என்ன காரியமானாலும் கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தீங்கன்னா கர்த்தர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீங்க எங்க வைக்கிறீங்களோ நான் இருப்பேன் ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிங்க. தகப்பனே, எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் அல்லவா. நீர் எங்க எங்களை வைக்கிறீரோ, எந்த இடத்தில் என்னை வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ அந்த இடத்தில் நான் இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். தயவுரீர் உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தபடியால் இந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.